வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 15 மற்றும் 16 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கூகுள் நிறுவனம் எங்கு செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்க ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்துடைய விசாகப்பட்டினத்தில் வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஏஐ ஹப்பை வந்து கூகுள் அமைக்க போகிறாங்க. அதாவது கூகுள் நிறுவனம் முதல் முறையாக ஏஐ ஹப்பை வந்து இந்தியாவில் அமைக்க போகிறாங்க. அது வந்து ஆந்திராவில் தான் அமைக்க போகிறாங்க. இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 87,520 கோடி ரூபாய், அந்த அளவுக்கு. அமெரிக்க டாலரில் பார்க்கும்போது 15 பில்லியன். இதில் அதானி குழுமமும் ஏர்டெல் நிறுவனமும் கூகுள் நிறுவனத்து கூட இணைந்து இதை மேற்கொள்கிறாங்க, இந்த திட்டத்தை மேற்கொள்கிறாங்க. இதன் மூலமாக 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது, தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் தொடக்க விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, விளையாட்டு வீரர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவ காப்பீடு திட்டம் இது வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அக்டோபர் 13 தேதி இந்த ஆண்டு தொடங்கி வைத்திருக்காங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெற்றது. இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக வீரர்கள், வீராங்கனைகள் இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மருத்துவ சிகிச்சை பெற இயலும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நீங்கள் வந்து எழுதலாம். ஆன்லைன்லேயும் எழுதலாம், அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் எழுதலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் சந்தேகங்கள்னால் கேட்டுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்மளுடைய இன்னொரு அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இதில் முதல் வர 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது சந்தேகங்கள்னாலும் கேட்டுக்கலாம். அடுத்தது, தற்போது இந்தியா வந்துள்ள குரேல் சுக் உக்னா எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் மங்கோலியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மங்கோலியாவுடைய அதிபரான குரேல் சுக் உக்னா அவர் வந்து அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. இப்போது இந்தியாவையும் மங்கோலியாவையும் ஆன்மீக சகோதர நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, நமக்கு 2 நாடுகளுக்கும் காமனாக பௌத்த மதம் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேருந்து பௌத்த மதம் அங்கே போய் நிறைய பேர் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா, மங்கோலியா பயணிகளுக்கு இந்தியா இலவசமாகவே இணையவழி விசா வழங்க போகிறோம். இதே மாதிரி இந்தியாவுடைய நாலந்தா பல்கலைக்கழகம் மங்கோலியாவுடைய கண்டன் பௌத்த மடாலயம் இதற்கிடையில் இருக்கிற தொடர்பு வலுப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. கண்டன் மடாலயத்திற்கு சமஸ்கிருத ஆசிரியரை இந்தியா விரைவில் அனுப்பும். இவர் என்ன பண்ணுவார்னா, பௌத்த மத நூல்களை விரிவான ஆய்வு செய்வார். அதே மாதிரி இப்போ வந்து $1.7 பில்லியன் இந்திய கடனுதவியில் அந்த நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைக்கப்படுது. அடுத்தது, எந்த ஆண்டு வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயு அளவு உச்சம் பெற்றது? இதற்கான ஆன்சர் 2024. போன ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத வகையில் ரொம்ப அதிகமான கரியமில வாயு வந்து வளிமண்டலத்தில் இருக்குது. இது வந்து ஒரு புதிய உச்சம். இதன் மூலமாக பூமி இன்னும் வெப்பமாயிருக்கு. இதனால் பருவநிலை மாற்றம் உருவாகி அதிக இயற்கை பேரிடர்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த அறிக்கையை வெளியிட்டது உலக வானிலை அமைப்பு, அதாவது வேர்ல்டு மெட்ரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, UNHRC அமைப்பின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் தான் இந்த UNHRC அமைப்புடைய தலைமையகம் வந்து அமைந்திருக்கு. UNHRC அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது தான். தமிழில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் அப்படிங்கிறது. இப்போ எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த அமைப்புடைய உறுப்பினராக இந்தியா வந்து 7வது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். இதனால் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு இந்தியா உறுப்பினராக செயல்படும். இந்த அமைப்பில் மொத்தமாக 47 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. ஐநாவுக்கான இந்திய தூதர் வந்து பர்வதநேனி ஹரிஷ் அப்படிங்கிறவர். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநகராட்சி கழிவுகளையும் சாலை அமைக்க பயன்படுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2027. இப்போ பார்த்திங்கன்னா, மத்திய அரசு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநகராட்சி கழிவுகள் இருக்குல்ல, அதை வைத்து சாலையை நம்ம அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 2027 ஆண்டில் அது தொடங்கப்படும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஓகே, இதோடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இதன் மூலமாக நிறைய கழிவை மேலாண்மை பண்ண முடியும். கூடவே உறுதியான சாலை நமக்கு கிடைக்கும்.
இந்த அறிவிப்பை வெளியிட்டது நிதின் கட்கரி, அதாவது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்தியாவில் 80 லட்சம் டன் மாநகர கழிவு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் அதை அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இலக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது, துப்பாக்கியில் இரவிலையும் துல்லியமாக குறிவைக்க உதவுற அதிநவீன கருவிகள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. எந்த துப்பாக்கியில் அப்படின்னா SIG 716 அப்படிங்கிற துப்பாக்கியில் இணைத்து இதை பயன்படுத்த போகிறாங்க. இதன் மூலமாக 500 மீட்டர் வரைக்கும் இலக்குகளை தாக்க முடியும். இதை தயாரிக்கும் நிறுவனங்கள் MKU லிமிடெட் மற்றும் மெட்பிட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற 2 நிறுவனங்கள். அடுத்தது, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, அரசு பள்ளிகளில் பணிபுரிகிற ஆசிரியர்கள் டெட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெட் எக்ஸாம்லாம் வரதுக்கு முன்னாடியே பணியில் இணைந்து இப்போ பணிபுரிந்துட்டுருக்காங்க. அப்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பணியில் உள்ள பள்ளி ஆசிரியர்களுக்காக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசு தெரிவித்திருந்தாங்க. அப்போது 2026 ஆண்டே இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு 3 முறை நடத்தப்படும். ஒன்று ஜனவரியில், இன்னொன்று ஜூலையில், அடுத்தது டிசம்பரில். இப்போ அடுத்தது உடனடியாக நடக்க போகிறது அடுத்த ஆண்டு ஜனவரியில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும். அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம், இது அக்டோபர் 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கிராமப்புற பெண்களின் எழுச்சி, பெய்ஜிங் +30 உடன் நெகிழ்ச்சியான எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். இது என்ன பெய்ஜிங் +30 அப்படின்னா, பெய்ஜிங் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது சீனாவில் 1995ஆவது ஆண்டு போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, பெண்களுக்கான ஒரு மாநாடு அங்கே நடைபெற்றது. அப்போ பெண்களுடைய நலனுக்காக அந்த ஒரு டிக்ளரேஷன் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது 30 ஆண்டுகள் கடந்து போகுதில்ல, அதுதான் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, உலக மாணவர்கள் தினம், இது அக்டோபர் 15ஆம் தேதி. வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே, இது அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள். 1931ஆவது ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி அப்துல் கலாம் பிறந்தார். அப்துல் கலாம் இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவர். ஓகேவா, இதில் நம்பர் முக்கியம். இவர் 11வது குடியரசுத் தலைவர். இப்போது உலக மாணவர்கள் தினத்திற்கு இந்த ஆண்டு கருப்பொருள் புதுமை மற்றும் மாற்றத்தின் முகவர்களாக மாணவர்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, வேர்ல்டு ஒயிட் கேன் டே. இப்போ ஒயிட் கேன் அப்படிங்கிறது பார்வையற்றவர்கள் கையில் வைத்து நடக்கிற அந்த ஒரு குச்சியுடைய பேர் தான் ஒயிட் கேன் அப்படிங்கிறது. அப்போ இதற்கான ஒரு தினமாக அக்டோபர் 15ஆம் தேதியை கடைபிடிக்கிறோம். இதே மாதிரி உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4ஆம் தேதி. இது பார்வையற்றவர்களுக்கான எழுத்து முறை இருக்குல்ல, அதுதான் பிரெய்லி எழுத்து முறை அப்படிங்கிறது. அடுத்து, உலக பார்வை தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 9ஆம் தேதி. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்துடைய 2வது வியாழக்கிழமை நம்ம அதை கொண்டாடுவோம். 2வது வியாழக்கிழமை கடைபிடிப்போம். இந்த ஆண்டு அது அக்டோபர் 9ஆம் தேதியாக அமைந்துட்டு. அடுத்தது, உலக கை கழுவுதல் தினம், இது அக்டோபர் 15ஆம் தேதி. அடுத்தது, கர்ப்பம் மற்றும் குழந்தை இழப்பு நினைவு நாள், இது பார்த்திங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி. இது என்னென்னா, இப்போது கர்ப்பம் தரிக்கிறாங்க, சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை தங்குறதில்ல அவங்களுக்கு, அதே மாதிரி கொஞ்சம் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் கரு கலைஞ்சிருது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ இதற்கான ஒரு நினைவு நாள் தான் அக்டோபர் 15ஆம் தேதி. அடுத்தது, உலக மயக்க மருந்து தினம், இது அக்டோபர் 16ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சுகாதார அவசர நிலைகளில் மயக்கவியல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக உணவு தினம், இது அக்டோபர் 16ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சிறந்த உணவுகள் மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்காக கைகோர்த்து செல்லுங்கள் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உலக வறுமை தினம், அதாவது உலக வறுமை ஒழிப்பு தினம் என்னைக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். கூகுள் நிறுவனம் எங்கு செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்க ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது, தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் தொடக்க விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கத்தில் தான் தொடங்கி வைத்திருக்காங்க. அடுத்தது, தற்போது இந்தியா வந்துள்ள குரேல் சுக் உக்னா எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் மங்கோலியா. அடுத்தது, எந்த ஆண்டு வளிமண்டலத்தில் உள்ள கரி அமில வாயு அளவு உச்சம் பெற்றது? இதற்கான ஆன்சர் 2024. அடுத்தது, UNHRC அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநகராட்சி கழிவுகளையும் சாலை அமைக்க பயன்படுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2027. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதே மாதிரி டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம இனிமேல் தொடர்ந்து அதுக்கான வீடியோ போடுவோம், கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.